ஹலோ நண்பர்களே, வீட்டிலையே ரொம்பவே நேச்சுரலாக ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் செம்பருத்தி பூ பறிச்சுக்கிறேன். செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்கலன்னா இலை கூட எடுத்துக்கலாம். கிடைக்கிற இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணியே நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா எல்லாமே எல்லா டைமும் கிடைக்காது. கிடைக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைலாம் சேர்க்குறது நம்ம ஹேருக்கு ரொம்ப கண்டிஷ்னராகவே இருக்கும். ரொம்ப முடி ஷைனிங்காக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை பறிச்சிக்கலாம். கருவேப்பிலை முடி கருமையாக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ முடி ரொம்பவே கருமையாக ஷைனிங்காக நல்லாவே இருக்கும். எந்த ஒரு இதுவுமே நமக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள சில பொருட்களையும் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தோலோடு சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் எடுத்துருக்கிறேன். அவுரி மட்டும் எனக்கு ஒரே ஒரு டைம் ஒரிஜினலாக ஒரு காட்டோரத்தில் கிடச்சிது. அதனால் நான் அதை நிழலில் காய வச்சு எடுத்துருக்கிறேன். முழு நெல்லிக்காய் அதையுமே நிழலில் தான் காய வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கிடச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். வெட்டி வேர் சேர்க்குறப்போ முடி ரொம்பவே நல்லா குளிர்ச்சியும் வாசனையாகவும் இருக்கும் அந்த ஹேர் ஆயில். இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இரும்பு கடாய்னால் ரொம்பவே நல்லது. அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, கேஸ் இன்னும் நான் ஆன் பண்ணலை. அந்த எண்ணெயில் செம்பருத்தி பூ, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அவுரி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம். வெந்தயம் முடிக்கு ரொம்பவே குளிர்ச்சி, கருஞ்சீரகமும் முடியை கருமையாக வச்சுருக்கும். 1 பல் பூண்டு சேர்க்குறப்போ நமக்கு அரிப்பு வராது. அதனால் நான் சேர்த்துக்கிடுவேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆயில் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம கேஸை சிம் பண்ணிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இது ரெடி பண்ணக்கூடாது. லைட்டாக கொதி வந்ததும் சிம் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு கலர் மாறும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு கருவேப்பிலையை எடுத்து கை வச்சு நொறுக்கணுன்னா அழகாக அப்படி நொறுங்கிடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் ரொம்ப நேரம் காய்ச்சிட்டிங்கன்னா எண்ணெய் கருகிரும். அதனால் கரெக்டான ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வெட்டி வேரை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். விளக்கெண்ணெய் சேர்க்குறதும் குளிர்ச்சி. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓவர் நைட் அப்படியே விட்டுறணும். தூசி எதுவும் இல்லாமல் இருக்க லைட்டாக மேல் டாப்பை மூடி போட்டிருக்கேன், காற்று போகிற மாதிரி. காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த கடாயிலையும் எண்ணெய் இருக்கும் லைட்டாக. அதை ஒரு 2 நாளைக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம், வீணாகாது. அப்புறம் ஃபில்டர் பண்ண இந்த வெங்காயத்தூள் எல்லாத்தையுமே நம்ம தூர போட வேண்டாம். அதையுமே ஒரு பாத்திரத்தில் பத்திரமா வச்சு ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் நல்லா கையில் எடுக்கும்போதே ஆயில் வரும். அதை கூட நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்காமல் யூஸ் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இதை கையில் எடுக்கிறப்பவே எவ்வளோ ஆயில் ஒட்டுது. இதை நம்ம ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூர போட்டுக்கலாம். இப்போ என்னோடய ஸ்டைலில் நேச்சுரல் ஹேர் ஆயில் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.